யுவராஜபுரத்திலிருந்து கோட்டூர் போகக்கூடிய வழியில சார். அந்த டர்னிங்ல வந்து ஒரு மேற்கு பார்த்து ஒரு தேவர் அ ஃபோட்டோ வச்சிருந்தாங்க. ஒரு கூண்டு மாரி கட்டி, அ 2 பக்கம் அதாவது ஃப்ரண்ட் சைட்லயும் ஒரு கேட் இருக்கு. சைட்ல அதோட வடக்கு பக்கத்துல ஒரு கண்ணாடி இருக்கு. கேட்ட அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. நேற்று முன்தினம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா வந்து, அதாவது நேற்று அதிகாலையா இருக்கணும். 2 மணி வரைக்கும் ஆட்கள் பார்த்துருக்காங்க. அந்த டைம்ல ஒண்ணும் இல்ல. 4:30 மணிக்கு ஆட்கள் பார்க்கும்போது, அது வந்து சேதப்படுத்தப்பட்டிருந்தது. எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வடக்கு புறம் இருக்க கண்ணாடி அந்த கூண்டோட கண்ணாடிய உடைச்சு, உள்ள ஏதோ எரிபொருள ஊத்தியிருக்காங்க. அது மேபி கெரசினா இருக்கலாம். தடயவியல் துறை அப்படிதான் சொல்கிறது. பெட்ரு மண்ணெண்ணெய் வாடை அடிக்குது அப்படின்றாங்க. அந்த அந்த இடத்துல அத ஊத்திட்டு தீ வச்சிருக்காங்க. இந்த ஃபோட்டோ முழுவதுமே அங்க இருந்த கிட்டத்தட்ட ஒரு 4 அடி உயரம் இருக்கும் அந்த ஃபோட்டோ. பெரிய ஃபோட்டோ. தேவர் உருவப்படம் முழுவதுமே கருகி எரிந்திருக்கிறது. அது போக அந்த கண்ணாடி வந்து அந்த ஹீட் தாங்க முடியாம வெடிச்சு சிதறி இருக்கு. இதுதான் நடந்திருக்கிறது. அங்க உள்ள மக்கள் வந்து போராட்டம் பண்றாங்க, சாலை மறியல்ல ஈடுபடுறாங்க, ஒவ்வொரு தலைவரா போய் பார்க்குறாங்க. நேத்து நானும் அந்த இடத்துக்கு போயிருந்தேன். அங்க இருக்கக்கூடிய நெல்லை மாநகர அவரு ஏசி சார், அவர் வந்து பேசினாங்க. பாளையங்கோட்டை ஏசி சார் பேசினாங்க. சுரேஷ் சார், அப்புறம் பாளையங்கோட்டை இன்ஸ்பெக்டர் முத்து கணேசன் சார், இவங்கெல்லாம் பேசினாங்க. பாலமுருகன் சார் இவங்கெல்லாம் பேசினாங்க. அதிகாரிகளை வந்து நம்ம ஒன்றும் குறை சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா அங்கே வந்து அவங்க வந்து பெட்ரோல் வந்து எப்பயுமே இருப்பாங்க, கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க. இது அதிகாலையில் நடந்த சம்பவம், யாரோ ஒரு கயவர் பண்ணதுக்காக அவங்கள நம்ம குறை சொல்றது ஒன்றும் இல்லை. ஆனால் போலீஸ் இஸ் போலீஸ். அவங்க ஒரு விஷயம் பண்ணாங்க. நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னா, எங்களுடைய கோரிக்கை அக்யூஸ்டை உடனே கைது பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து அந்த பிரச்சனையை திசை திருப்பணுன்றதுக்காக, ஒருவேளை அக்யூஸ்ட் வந்து அது வந்து தேவர் சமூகமாக கூட இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஒரு அப்பனா என்ன ஆகுனா அந்த பிரச்சனையோட தன்மை கொஞ்சம் குறையும்ல, வேகம் குறையும்ல, இந்த மாதிரி சொல்றது. நான் ஆக்சுவலா அப்படி இல்லை. அது வந்து இன்னொரு சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் அப்படின்றத வந்து தகவல் கிடைச்சிருக்கு. போலீஸாருக்கும் தெரியும் யார் என்னன்ட்டு. அவங்க அதை வெளிவிட்டா ஏதாவது பிரச்சனை வரலான்ற எண்ணத்துல இருக்காங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, போட்டோல போய் அந்த போட்டோவை கருக்கிற அளவுக்கு வெறி பிடிச்ச ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா, எந்த சமூக தலைவர்களும் இப்படி செய்யக்கூடாது. அதே போல தேசிய தலைவர்கள், எல்லா சமூகத்திலையும் ஒவ்வொரு தலைவர் இருப்பாங்க. அவங்க தேசிய தலைவராக அறிவிக்கப்பட்ட தலைவர்கள். அந்த தலைவர்கள் அப்படி செய்யக்கூடாது. அப்படி செய்யறவன் வந்து தேச விரோத குற்றச்செயலை செய்தவங்க. இவங்க மேல உடனே வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வந்து இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் நல்லது. கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் வருஷத்துக்கு 1, 2 நிகழ்வுகள் இப்படியே நடக்கும்.